அது கோவப்படுறாரு. கோவப்பட்டு நீங்கள் மட்டும் இந்த வட மாவட்டத்தில் நிற்கிற போது அப்போ மட்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் 3ஆம் இடத்த ராமதாஸ் தானே ஃபஸ்ட்டு 2வது இடம் வந்தார் திமுக முதல் இடம். அப்போ மட்டும் உங்களுக்கு எங்கே போச்சுன்னு சொல்லி கேட்டுறாரு. அப்போ அந்த அம்மா வந்து காதெல்லாம் செவந்து போச்சு, கண்ணஞ்சம் வந்து வச்சு கோவப்படுறாங்க. இன்னையிலேருந்து தேமுதிக அழிவு காலம் அப்படின்ட்டு அந்த அம்மா ஓப்பன் ஸ்டேட் தொடங்கியதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. 11 எம்எல்ஏ அப்படியே அங்கேருந்து இழுத்தாங்க, எல்லாத்தையும் இழுத்தாங்க. நீங்கள் போகிறதுனா போய்க்குங்கடா, எனக்கு திறமை இருக்குது, நான் வந்து அடுத்த தேர்தலில் வந்து எல்லாத்தையும் நான் கொண்டு வர புது பூங்களை நான் அறிமுகப்படுத்துவேன்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் என்னாச்சு? கட்சி கரைஞ்சு போச்சு, யாரும் இல்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாரு. அதே வந்து ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எப்பவுமே வந்து தனித்து தான் போட்டுவிடு, தனித்தன்மை விடாது, தமிழ் தேசியம் தான் பேசு, ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிராக தான் நிற்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த கொள்கை ரீதியாக அவர் பேசிட்டு